السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نصلي ونسلم على الرسول الكريم ما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين. صدق رسوله النبي الكريم. الحمد لله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஒன்று கூட்டி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இருலோக இரட்சகர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி உலகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு குழும்பி இருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவற்றுமாக என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அறிவீர்கள், தொழுகை என்பது மிஅராஜிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உன்னதமான விலை மதிக்கத்தக்க ஒரு பொக்கிஷம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாங்கி வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 50ஐ 5ஆக சுருக்கும் வரை ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்தார்கள். அதற்குரிய காரணம் வேறாக இருப்பினும் கூட 50 5ஆக சுருங்க இருப்பின் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அனுப்ப முனைந்த பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதற்கு மேல் இந்த 5ஐயும் சுருக்குவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. என்னுடைய இறைவனிடத்தில் சென்று இதையும் குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று இதை என்னுடைய சமூகம் தொழுது முடிப்பார்கள் என்று உறுதி முழக்கத்தோடு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் இறங்கினார்கள். இதுவெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட வார்த்தை, இவைகளை எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்பு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, நாங்களும் அல்லாஹ்வை பார்க்கணுமே, நாங்களும் அல்லாஹ்வை பார்க்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை என்பது முஃமின்களுக்கு மிஅராஜாக உள்ளது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொழுகை என்பது இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக எவ்வித காரணங்களும் இன்றி தொழுகையை அலட்சியமாக நாம் விட்டு செல்கின்றோம், கடந்து செல்கின்றோம். ஆனால் தொழுகை என்பது அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உண்டான ஒரு சமரசம், ஒரு உரையாடல். நாம சும்மா ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட பேசணும்னாலே இன்னைக்கு நம்மளுங்க விளங்கிறான்ல, விஜய், அதாவது டிவிகேனுடைய தலைவர்கிட்ட போய் பேசுறதுன்னா சும்மாவா, நாங்க பேசிட்டோம்னா எங்களுக்கு அதாவது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களிடத்துல பேசுறத ஒரு பெரிய ஒரு உலகத்தில் காணாத ஒரு சுவனத்தை கண்டதை போல
நம்முடைய ஆளுங்கள்லாம் இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய அந்த மனிதனிடத்தில் பேசுவதை, கண்ணில் காணாத சுவனத்தின் சுகத்தை அந்த மனிதன் காணுகின்றான் என்று சொன்னால், காயினாத்தை முழுவதும் படைத்த இறைவனிடத்தில் உண்டான உரையாடல் என்பது இந்த தொழுகை. நாம் நம்முடைய இறைவனிடத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தை எவ்விதம் இருக்கின்றது, நாம் தொழுகையிலே காணக்கூடிய சந்தோஷமும் ஒரு விதமான ஒரு நிம்மதியும் எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அஸ்ஸலாத்து தவாஉன் ஃபீ குல்லி பலா, எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும், எல்லா விதமான சோதனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், தீராத நோய்களுக்கும் தீர்வு தொழுகை. எல்லா விதமான சோதனைகளுக்கும் உண்டான தீர்வு என்பது தொழுகை. நாம் தொழுகையிலே எவ்வாறு வீற்று இருக்கின்றோம் என்பதின் மூலியமாகத்தான், என்பதை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அடுத்து வெளிவரும். இன்றைய அறிவியல் பேசுகின்றது அல்லவா, வேற எங்கேயும் போவானா, இன்றைய அறிவியலுக்கு வருவோம். இன்றைய அறிவியல் பேசுகின்றது நம்முடைய நெற்றி பகுதியை பூமியில் வைப்பதின் மூலியமாக நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது கேவலமான சிந்தனைகள், அருகதையான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் நம்மை விட்டும் அப்பாற்படுத்துகின்றது என்று இன்றைய அறிவியல் நிரூபணம் செய்கின்றது. ஆனால் 1400 வருடத்திற்கு முன்பாக எந்த ஒரு அறிவியல், எந்த ஒரு சோதனை களஞ்சியமும் இல்லாத அன்றைய சமூகத்திற்கு மத்தியில் ஒன்றும் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகையின் மூலியமாக நிம்மதி கிடைக்கும் என்று, எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளும் தொழுகையிலே இருக்கின்றது என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எம்மாத்திரம். அதே அறிவியல் பேசுகின்றது மற்றொரு வார்த்தை, தொழுகையின் மூலியமாக நம்முடைய முகத்தை இந்த பூமியின் மீது வைக்கும் பொழுது கீழ்ப்புறத்தில் உண்டான இரத்த நாளங்கள் எல்லாம் மேற்புறத்திற்கு வரும் பொழுது முகத்திலே ஒரு முகப்பொலிவு இருக்கும், முகப்பொலிவு ஏற்படுகின்றது என்று இன்றைய அறிவியல் பேசுகின்றது. 1400 வருடத்திற்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாயே முஹம்மதை காட்டிவிட்டு சென்றார்கள் அல்லவா. சொல்லுவார்கள், இவங்கெல்லாம் 5 நேரம் தொழுகிறவங்க, அதனால முகம்லாம் 100 இருக்குன்னு பேசுவாங்கல்ல. தொழுகையிலே முகப்பொலிவு இருக்கின்றது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்பாகவே கூறிவிட்டார்கள். நாம் எம்மாத்திரம் நம்முடைய தொழுகையிலே இருக்கின்றோம்? 1000, அதாவது அனுபவபூர்வமான ஒரு விஷயம், 1000 ஆண்டுகள் அனுபவபூர்வமான ஒரு விஷயம். தொழுகை என்பது தீராத பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தீர்வு. எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், நெருக்கடிகள், தொழுகை தீர்வு. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு, கடன் தொல்லையா இருக்கா, வீடு கட்டணுமா, கஷ்டமா இருக்குதா, வீட்டுல கஷ்டமா, 2 ரக்காயத்து. இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய தேவை கடல் அளவிற்கு இருப்பினும் கூட அவனுடைய தேவைகளை வாங்குவதற்கு ஒரே ஒரு தஹஜ்ஜுடைய தொழுகை போதும் என்று ஹஜ்ரத் இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஒரே ஒரு தஹஜ்ஜுடைய தொழுகை, வாழ்நாள் முழுவதும் தொழுகை, ஒரே ஒரு தஹஜ்ஜுத் தொழுகையின் மூலியமாக எல்லா விதமான தேவைகளையும் நாம் நிறைவேற்றி கொள்ளலாம். அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை ஹஜ்ரத் இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைய தொழுகையின் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் பேசும் பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்றைய அறிவியல் பேசுகின்றது, பூமியிலே நெற்றி பகுதியை வைக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் வராது, அதை விட்டும் அப்பாற்படுத்தப்படுகின்றது என்று அறிவியல் பேசி இருக்க, 1500 வருடத்திற்கு முன்பாக குர்ஆன் பேசுகின்றது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் சிந்தனைகளை விட்டும் உம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது என்பதை பேசுகின்றது குர்ஆன். எடுத்து பாருங்கள் குர்ஆன் வசனங்களை, எவ்வாறு எம்மாத்திரம் தொழுகையினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்றது. நாம் இன்றைய சமூகத்திற்கு மத்தியில் இன்றைய ஜும்மால வர கூட்டத்தை நம்ம ஃபஜ்ர்ல பார்க்க முடியுமா?
லுஹர்ல பார்க்க முடியுமா? அசர்ல, மக்ரிப்ல, ஐஷா பார்க்கவே முடியாது. தொழுகையில் அலட்சியம். ஒரு அற்பமான இந்த துன்யாவினுடைய காசு பணத்திற்காக ஹஸ்ரத் மக்ரிப் நேரத்துல தான் அதிகமா வியாபாரம் ஓடுது, அதனாலதான் வர முடியல, அந்த நேரம் பார்த்து தான் தொழுகைக்கு வரலான்னு பார்த்தா அன்னைக்குதான் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு பேசுறாங்க. இது ஒண்ணும் இல்ல, அல்லாஹ் கொடுக்கிற சோதனை. எப்பா, இந்த 10 நிமிஷத்துக்காக பாக்குறியா? ஒரு 10 நிமிஷம் என்னுடைய வணக்கத்திற்காக நீ வரியான்னு அல்லாஹ் பார்க்கறான். என்னை வணங்குவதற்காக இருக்கக்கூடிய இந்த 10-15 நிமிடங்களை நீ செலவு செய்கின்றாயா, அல்லது இந்த அற்பமான இந்த துன்யாவினுடைய காசு பணத்திற்காக தொழுகையை நீ அலட்சியப்படுத்துகின்றாயா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு வைத்திருப்பது இந்த சோதனைகள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் தொழுகையாளிகள் தொழுகை மற்றொரு இடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். என்ன ஹஸரத், இப்பதான் தொழுகையில எல்லா பிரச்சனையும் தீர்வுன்னீங்க, எல்லா நோய்களுக்கும் தீர்வுன்னீங்க, எல்லாத்துலயும் பரக்கத்து இருக்குன்னீங்க, பட்டுன்னு தொழுகையாளிகளுக்கு நரகம்னு சொல்றீங்களே, வயல் என்ற நரகம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். தொழுகை என்பது வேறு, தொழுகையில் ஓர்மையுடன் தொழுவது வேறு. இதற்குண்டான கூலிகள் வேறு, இதற்குண்டான கூலிகள் வேறு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க அடிச்சு விழுந்து, இன்னைக்கு தராவிய பத்தி வாட்ஸ்அப்ல சுத்திக்கிட்டு இருக்குது நிறைய. அடிச்சு விழுந்து டப்பு 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 டப்புன்னு ருக்கு சுஜூது எல்லாத்தையும் முடிச்சு வர்ற மாதிரி, அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்பீடு போட்டு எடிட் பண்ணி போடுறாங்க. தொழுகை என்பது நிதானமாகவும் நிம்மதியாகவும் தொழுது முடிப்பது என்பது தொழுகை. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு மசாயில் என்னன்னு கேட்டா, ஹஸ்ரத் நான் தக்பீர் கட்டுறேன், தக்பீர் கட்டினா எனக்கு எல்லாம் அப்பதான் கடை கண்ணு முன்னாடி வருது, வீட்டுல மதிய சாப்பாடு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு வருது, அப்பதான் என் பிள்ளைங்க எங்க ஸ்கூல் விட்டு வந்திருக்குமா, என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணலாம், இன்னைக்கு நைட்டு வியாபாரம் ஓடலன்னா என்ன, இதுவெல்லாம் எனக்கு அப்பதான் கண்ணுக்கு வருது. என்னங்க, இன்னைக்கு எல்லாம் கேட்கிற மசாயில் இதுதான். ஒரு விஷயத்தை நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும். மார்க்கம் சொல்லும்படி, மார்க்கம் எதை விதித்திருக்கின்றதோ தொழுகைக்காக, அதன்படி ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்கின்றான் என்றால் தொழுகையில் ஓர்மை வந்துவிடும். மார்க்கம் என்னங்க சொல்லியிருக்கு? அல்லாஹு அக்பர், தக்பீரிலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தக்பீருக்கு தக்பீரே தஹரீமா, ஹராமாக்கக்கூடிய தக்பீர் என்று பெயர் இதற்கு. அது என்னங்க ஹராம்? தக்பீர் யார் ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று கட்டிவிட்டானோ, உலகம் சார்ந்த தொழுகைக்கு அப்பால் உண்டான எல்லா வெளி விஷயங்களும் தொழுகைக்குள் வருவது ஹராம். இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது தொழுகைக்கு வெளியே உண்டான இந்த உலகம் என்பது தொழுகைக்குள் வருவது ஹராம். அதே போன்று தொழுகைக்கு உள் இருக்கக்கூடியவைகளும் வெளியே செல்வது ஹராம். தொழுகைக்கு உள்ளன்னா என்னங்க? அப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா தக்பீர் கட்டுவான், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் கண்ணை அங்கே இங்கன்னு உருளும். கண்ணா யாரு வர்றாங்க, யாரு போறாங்க, அவன் எப்படி தொழுகிறான், அவன் என்ன பண்றான் அப்படின்ற விஷயம் எல்லாம் அப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் கடிகாரம் வேறையா, அஜர்த்து ஒரு 4 நிமிஷம் கூட பயான் பேசிட்டாலோ அல்லது ஒரு 5 நிமிஷம் கூட தொழு வச்சுட்டாலோ, இன்னைக்கு நேற்று 1:10க்கு முடிச்சாரு அல்லது 1:20க்கு முடிச்சாரு, இன்னைக்கு 2 நிமிஷம் கூட போயிருச்சேன்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. இங்க இல்லைன்னா கூட பல இடங்கள்ல இப்படியெல்லாம் பார்த்து ஹஸ்ரத் நீங்க இப்படியெல்லாம் தொழு வைக்கிறீங்கன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் சமூகத்திற்கு மத்தியில் ஊடுருவி கொண்டுதான் இருக்கின்றது. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், தொழுகையிலே ஓர்மை இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. எந்த தொழுகையிலே ஓர்மை இல்லையோ அந்த தொழுகை என்பது அந்த தொழுகையாளிகளுக்கு ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் உள்ளது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அடித்து கூறி காட்டி விட்டான். உலமாக்கள் வேடிக்கையா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் அஜர்த் அவர் ஆலிம்சா தொழு வச்சாரு. தொழு வச்சுட்டு 4 ரக்காயத்தா அல்லது 5 ரக்காயத்தா அப்படின்னு ஒரு சந்தேகம், தொழுகை முடிச்சுட்டார் இஷாவுடைய தொழுகை. சந்தேகத்தில் என்ன பண்ணாரு, திரும்பி 4 இல்ல 5 அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கேட்டோன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம், அப்படியா 4 இல்ல 5 நமக்கே ஒரு சந்தேகம் வருதுன்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏற்பட்ட உடனே பின்னாடி இருந்து ஒரு மனிதர் வராரு.
வந்து ஹசரத் நீங்க கன்ஃபார்மா 4 ரக்காயத் தான் தொழு வச்சீங்க, எப்படி சொல்றீங்க? ஹசரத் எனக்கு 4 கடை, எனக்கு 4 கடை இருக்கு. 4 கடையுடைய வியாபாரத்தினுடைய அந்த கணக்கு வழக்கையும் ஹசரத் ஒரு ரக்காயத் தொழு வைக்கும் போதும் ஒரு ரக்காயத்திலையும் ஓவராலா நான் சொல்லி முடிச்சிருவேன். ஒரு கடையினுடைய கணக்கு வழக்கையும் ஒரு ரக்காயத்துல நான் சொல்லி முடிச்சிருவேன். நான் 4 கடையினுடைய கணக்கை முடிச்சுட்டு ஹசரத் 4 ரக்காயத் தொழு வச்சிருக்காரு, அது கன்ஃபார்ம் அப்படின்ட்டார். அப்ப இன்னைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கு, நம்முடைய தொழுகையினுடைய ஓர்மை எவ்வாறு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். வேடிக்கையா இருந்தாலும் கூட தொழுகை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கிழிந்த ஒரு துணியை தூக்கி வீசியபடி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மறுமையிலே நம்முடைய தொழுகை வீசப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட இந்த அவல நிலைகளை எல்லாம் நாம் கடந்து அல்லாஹ்வினுடைய நேரடி பாதையில் அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு முன் நாம் நிற்கின்றோம் என்ற அந்த உன்னதமான சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் ஒரு பதிலை சொல்லிதான் சென்றார்கள். ஒரு 4 ஸ்டெப் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. எப்பா நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி வணங்கணும். முதல் ஸ்டெப். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை நம்ம பார்க்குற மாதிரி வணங்குறது அப்படின்றது இன்னைக்கு முடியாத ஒரு காரியம். அன்னைக்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். கேள்விப்பட்டு இருப்பீர்கள் வரலாற்று கிரந்தங்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அம்பு குத்தப்பட்டது. அம்பு பாய்ந்த நிலையில் அப்படி எடுக்க வேண்டாம், நான் தக்பீர் கட்டிக் கொள்கின்றேன், தொழுகையிலே நான் சேர்ந்து கொள்கின்றேன், நீங்கள் அதற்கு பின்பு அம்பை எடுங்கள் என்று அலி நாயகம் சொன்னார்கள் அல்லவா? தொழுகையிலே எதை கண்டார்கள் சஹாபாக்கள்? நேரடி தொடர்பை அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கு மத்தியிலும் சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இதுதான் தொழுகை. ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன்னா என்னங்க? தொழுகையிலே மிஅராஜ் காணும் முஃமின்களுக்கு தொழுகையிலே மிஅராஜ் உள்ளது என்பதற்குண்டான அந்த வார்த்தையின் ஒரு உண்மைத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த நியத்து நமக்குள் வருவதுதான் தொழுகையின் உண்மை. ஏன்னா நம்ம தொழுகும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். ஹமிதனி அப்தீன் அல்லாஹ் பதில் சொல்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம் வ அஸ்னா அலைய அப்தீன்ற அல்லாஹ். மறுபடியும் மாலிகி யௌமித்தீன் என்ன ஐஸ் வைக்கிறான்றான் அல்லாஹ். என் அடியான் என்ன ஐஸ் வைக்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும்போது இதுதான்பா எனக்கு வேணும், என்னையே நீ வணங்கணும், என்னிடத்திலே நீ தேவையாகணும். இதைத்தான் இது போன்று நாம் தொழுகை என்பது சர்வ சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான ஒரு தொடர்பை தொழுகை மட்டும் தான் தருகின்றது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய தொழுகையின் நிலை எவ்வாறு இருக்கின்றது, நாம் எப்படியெல்லாம் தொழுது கொண்டு இருக்கின்றோம். நம்மளுக்கு சமயங்கள்ல இன்னைக்கு என்னன்னா, தக்பீர் கட்டணும்னு ஒரு சில பேர் சமயங்கள்ல ஹஜ்ஜே செஞ்சுட்டு வந்துருவாங்க, இன்னொரு கட்டம் உம்ராவும் செஞ்சுட்டு வந்துருவாங்க. பசங்களை பார்த்தோம் அப்படின்னா டூர் போகணும்னு பிளான் போட்டு இங்கே தொழுகையில நின்னாங்க அப்படின்னா இங்கேருந்து 5,000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுத்து போகிற டூருக்கு இங்கேயே போயிட்டு கொடைக்கானல போய் சுற்றி பார்த்துட்டு என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவான் நம்மால். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. இப்படி இருப்பினும் கூட தொழுகையின் சிறப்பையும் மாண்பையும் மகத்துவத்தையும் அதிலே ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் சுகத்தையும் போதித்து சென்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நாம் எவ்வாறு நம்முடைய தொழுகையிலே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது முதலாவது ஸ்டெப். அதாவது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல் வணங்க வேண்டும். இது முதல் ஸ்டெப். இதுவும் முடியலையா, இரண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா, ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. ஒன்னு நீ அவனை பார்க்கிற மாதிரி வணங்கணும், இல்ல அவன் உன்னை பார்க்கிற மாதிரி வணங்குனாங்க ரசூலுல்லாஹ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் அதை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்கிற மாதிரி வணங்கணும் அப்படின்னா நம்முடைய தொழுகையின் நிலைப்பாடுகள் வேறு. நாம் எம்மாத்திரம் தொழுகின்றோம். நாயகத்தின் பகல் வணக்க வழிபாடுகளை அறிந்த சஹாபாக்கள் இரவு வணக்க வழிபாடுகளை அறிய வேண்டும் என்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகத்தின் இரவு வணக்க வழிபாடுகள் எம்மாத்திரம் இருக்கும் என்று கேட்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நாயகத்தின் கால் வீங்கும் அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கட்டத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் இவ்வளவு தொழுகிறீங்க? நீங்க ஏன் இவ்வளவு தொழுகிறீங்க? முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லல் இல்லை இல்லை, பாவத்தின் வாடை கூட அறியாத முஹம்மது ரசூலுல்லாஹ் காலம் முழுக்க தொழுதார்கள். அந்த முத்து முஹம்மது நபியிடம் கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகமே ஏன் இவ்வளவு தொழுகின்றீர்கள்? அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, எதற்காக இவ்வளவு தொழுகின்றீர்கள் என்று கேட்டவுடன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? யாருங்க, யார் சொன்ன வார்த்தை? இருலோக ரட்சகர், இருலோகத்திலும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் பாதுகாக்கக்கூடிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்க வழிபாடுகளின் நிலைப்பாடுகள் எம்மாத்திரம், நம்முடைய தொழுகை எம்மாத்திரம். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய கவிதை வடிவில் எம்பெருமானுடைய தொழுகையை வர்ணிக்கும் பொழுது, அனிஷ்தகத் கதமா ஹுல்லுர்ரமி வரமி, நாயகத்தின் பாதங்கள் அவர்களிடத்தில் மன்றாடுமாம், நாயகமே தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று. அட எம்மாத்திரம் நாயகத்தினுடைய தொழுகை. இன்னைக்கு நம்ம பார்த்துருவோமா? இந்த கூட்டத்தை நம்ம அசர்ல பார்க்க முடியுங்களா? மக்ரீப்ல பார்த்துட முடியும்? இல்ல, முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழல், எல்லா சூழலிலும் எல்லா நெருக்கடியிலும் அல்லாஹ்வை மறக்காத அடியான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உகப்பான ஒருவன். சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு சலுகை, அடை இதுவெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பக்கம் மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்ன அழகிய மார்க்கம் இந்த மார்க்கம். ஒருவரால் நின்று தொழுக முடியவில்லையா, அமர்ந்து தொழுகலாம். அமர்ந்து தொழுக முடியவில்லையா, படுத்து கொண்டு தொழுது கொள்ளலாம். படுத்தும் தொழுக முடியவில்லையா, கை அசைப்பில் தொழுது கொள்ளலாம். கை அசைக்க முடியவில்லையா, கண்ணால் தொழுது கொள்ளலாம். என்ன மார்க்கம் இந்த மார்க்கம். எப்படியாவது தொழுதுருங்கன்றது அல்லாஹ்வுடைய விஷயம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நாயகத்தினுடைய இறுதி தருணத்திலும் கூட தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று கூறிய அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா, ஓதக்கூடிய இமாம், அதாவது இமாம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனத்தினுடைய பொருளை அறிந்து அதிலே கவனம் செலுத்துவது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நம்ம பார்க்கிற மாதிரி வணங்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, அல்லது அல்லாஹ் ஒன்ன பார்க்கறான்னு வணங்கணும். மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா, ஓதக்கூடிய அந்த வசனத்தினுடைய பொருள் அறிந்து அதிலே கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது தொழுகையிலே ஓர்மை கிடைக்கும். இதுவெல்லாம் ஏன் சொல்றோம்னா, தொழுகையில இன்னைக்கு சிந்தனை மாறுதுங்கல்ல, அதுல ஒரு நமக்கு உண்டான ஒரு உதவி சாதனம். நாலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா, தொழுகையை ஓதக்கூடிய அந்த வசனங்களிலாவது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். முதலாவது உள்ள அந்த படித்தரம் எல்லாம் சஹாபாக்கள், இறைநேசர்கள் வாழ்ந்து சென்றார்கள். நாம் இறுதி படித்தரத்திலாவது இருக்க வேண்டும். தொழுகையில உண்டான அந்த வசனத்தினுடைய பொருள் தெரியவில்லையா, தொழுகையில உண்டான அந்த வார்த்தைகளின் மீதாவது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகையிலே ஒரு ஓர்மை என்பது கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு முன் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை கேள்வி எழுப்புவான். எல்லா நேரத்திலும், எந்த நேரத்திலும் நம்முடைய மரணம் நிச்சயம் அல்ல. இன்னைக்கு தொழுதுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், கல்லா செஞ்சுக்கலாம். மகரீபோட தொழுகை தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நம்ம நினைச்சுக்கிறோம்ல, இன்னும் ஒரு 10 நாள் அங்க போறோம், இன்னும் ஒரு வருஷத்துல அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், வியாபாரத்துல ஈடுபட்டுக்கலாம், வீடை கட்டிடுவோம் அப்படின்னு பேசுறோம்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பகல் எப்படி துவங்கும் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு முழிக்கும் போதே மாலை எதிர்பார்க்க மாட்டாங்களாம். சாயந்தரத்தை மாலை எதிர்பார்க்க மாட்டார்களாம். ஏன்னா காலையில உயிரோட இருப்போம், சாயந்தரம் மரணிச்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய கையில இருக்கு தக்தீர். அதே போல சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் மறுநாள் காலை எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து மறைந்தார்கள் சஹாபாக்கள். நாம் எம்மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை இப்ப தொழுதுக்கலாம், அப்ப தொழுதுக்கலாம் விட்டு பிடிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, இப்ப போய் தொழுதுருவோம் அப்படின்னு ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா சைத்தான் இன்னும் ஒரு 4 பேர்த்த கொண்டு விடுவான். அப்பதான் இன்னொரு 4 பேர் நான் நிக்கிறேன், எனக்கு இந்த துணி எடுத்து போடு, அந்த துணி எடுத்து போடு, அல்லது அந்த பொருள் எவ்வளோ, இது எவ்வளோன்ற அந்த விஷயங்கள்லாம் சைத்தான் அப்பதான் பண்ணுவான். அப்படி தொழுகை மிஸ் ஆயிரும், அதோட தொழுகை போயிடும். அல்லாஹ் மௌத்த நைட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கீங்களேன், அந்த தொழுகையினை பற்றி உண்டான கேள்வி அல்லாஹ் கேட்பான்.
ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபரிலும் கூட ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது தொழுகை. தொழுகை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இந்த கூட்டத்தை நாம் ஃபஜ்ரிலே கண்டுவிட முடியுமா? கஷ்டம்தான், சிரமம் தான், அந்த குளிரில் எழுந்து வருவது சிரமம் தான். இருப்பினும் கூட அல்லாஹ்விற்காக மட்டும், அல்லாஹ்வினுடைய முகத்திற்காக மாத்திரம் எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகின்றாரோ அந்த நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அவருடைய அந்த வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையிலே நிதானம் என்பது வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓரமா ஒரு கிராமவாசி வராரு. வந்து போய் அந்த இடத்துல ஓரமா நின்று டப்பு 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 டப்புன்னு தொழுகையை முடிச்சிட்டாரு. தொழுது முடிச்சோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் எந்திரிச்சு போய் தொழுவுப்பா, நீ தொழுகவே இல்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்ல, எனக்கு தொழுக தெரியல, நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்கல, சொன்ன உடனே போய் தொழுதுட்டாரு. அடிச்சு உழுது மறுபடியும் டப்பு டப்புன்னு தொழுதுட்டு மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு. வந்த உடனே மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் எந்திரிச்சு போய் தொழுவுப்பா, நீ தொழுகவே இல்லை. இது போல அப்படி 3 வாட்டி இதே போல நடந்துருச்சு. 4வது வாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மனிதர் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தொழுக தெரியல, தொழுகை எப்படி தொழுகணும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீ ருக்கூஉக்கு செல்கின்றாய் அல்லவா, அந்த ருக்கூஇலே நிதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும். சஜிதாவிற்கு செல்கின்றாய் அல்லவா, அந்த சஜிதாவிலே உன்னுடைய உடல் உறுப்புகள் நிம்மதி பெற வேண்டும். சஜிதாவில் இருந்து எழுந்து அந்த 2 அமர்வு இருக்கின்றது அல்லவா, அந்த அமர்வு, அந்த 2 சஜிதாக்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே ஒரு அமர்வு இருக்கின்றது அல்லவா, அந்த அமர்விலேயும் உமக்கு உன்னுடைய உடல் உறுப்புகள் நிம்மதி பெற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நிம்மதி பெறணும்னா என்னங்க? அதாவது எந்திரிச்சு ஒரு இடத்துல அப்படி உட்காரணும், நிம்மதியா கை கால் உறுப்புகள்லாம் சலாமத்தா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சஜிதாக்கு போகணும். ருக்குவுக்கு போறோமா, ருக்குவுக்கு போனோடனே உடல் உறுப்புகள் அப்படி சாந்தமாகணும், சாந்தமானதுக்கு அப்புறம் எந்திரிக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு பெண்களுடைய தொழுகையை சொல்லலாம். ஒரு நிமிஷத்துல அப்படி 2 ரக்காயத்து 3 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுகையே முடிச்சிருவாங்க. அவ்வளவு வேகமான தொழுகை இப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருத்த முன் வந்தால் திருந்தி விடலாம். நாம் எவ்வாறு திருத்தி விட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்கள் முதலாவதாக நாம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் பள்ளிக்கு வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு திருமுகத்தின் அந்த அல்லாஹ்வுடைய முகத்திற்காக பள்ளிக்கு வாருங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பள்ளிக்கு வாருங்கள். அதனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் இங்கு தராவிட்டாலும் கியாமத் நாளிலும் உறுதியாக தந்து விடுவான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகைகளை இம்மாத்திரம் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் கடைபிடித்து, நம்முடைய மௌத்து வரைக்கும் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வைத்திருக்கின்றான். நாம் வரக்கூடிய அந்த தொழுகைகளை பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரை பிள்ளைகள், அடுத்து பின் வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்று சிந்தனை கொள்வார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பள்ளிக்கு எந்த அளவிற்கு விரைந்து வருகின்றோமோ அது போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், தொழுகைகளை விடக்கூடாது என்பதை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பதை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.